வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் மொத்த அதிகாரங்களையும் பறிக்க வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் கடுமையான கோபத்தில் கடிதங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதிமுகவில் தெரியாமல் நாங்கள் பொதுச்செயலாளராக எடப்பாடியை தேர்வு செய்துவிட்டோம். உடனடியாக பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்ட வேண்டும். எடப்பாடியிடம் நாங்கள் பலமுறை எடுத்து கூறியும் அவர் இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார். இனியும் காலதாமதம் மேற்கொண்டால் அதிமுகவின் நிலைமை மிக பெரிய அளவில் தோல்வியை ஏற்படுத்தும். நிச்சயம் அதிமுக இனி வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு எடப்பாடி செய்த மிகப்பெரிய ஒரு தவறான செயல், விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் சுமார் 30 பேரை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இதற்கு அதிகாரம் யார் கொடுத்தது? கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் 120 பேரை நீக்கியுள்ளார் இதுவரைக்கும். இதற்கான காரணங்களையும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாகவும் கூறவில்லை. எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்தாலோ, கட்சியில் அறிக்கைகளை வெளியிட்டாலோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே இருக்கிறது. அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகளை எடப்பாடி செய்து வருவதால் மக்களும் தொண்டர்களும் எடப்பாடியின் மீது கோபத்தால் அதிமுகவிற்கு எதிராகவே வாக்குகளையும் செலுத்துகிறார்கள். அதிமுக மீண்டு வர வேண்டும் என்றால், அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடியின் மொத்த அதிகாரங்களையும் பறிக்க வேண்டும். அதற்கு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் உடனடியாக கூட்ட வேண்டும். இதனால் தான் அதிமுக வெற்றியடையும். இதை செய்ய தவறினால் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு வந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முக்கியமான காரணம். எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாருமே இந்த தவறுக்கு உடந்தை கிடையாது. ஆனால் விழுப்புரத்தில் சி.வி. சண்முகம் அவர்களது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து அவரை கட்சியிலிருந்து நீக்கவும் விடாமல், அவரை பணியை தொடங்கவும் விடாமல், ஒட்டுமொத்தமாக மக்களை ஏளனமாக நினைத்து தனது பதவியை வைத்துக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் பதவியிலிருந்து நீக்கலாம் என்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எடப்பாடி பழனிசாமியின் தவறுகள் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வகையில் எடப்பாடியின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறியுள்ளனர். எடப்பாடியின் மொத்த அதிகாரங்களை பறிக்கலாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.